இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்களை மீண்டுமாக விங்ஸ் ஆஃப் கிரேஸ் அருளின் சிறகுகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல்வேறு அலுவல்கள் நிமித்தமாக உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால் மீண்டுமாக தொடர்ந்து இறை மக்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த, ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய முயற்சி தான் அருளின் சிறகுகள், த விங்ஸ் ஆஃப் கிரேஸ் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பது. இன்றைக்கு நான் எதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அன்பின் கடிதம் என்ன? அவருடைய இறை வார்த்தை தான். அந்த நாட்கள் நாம் கடிதம் எழுதுகின்ற பழக்கம் இருக்குல்ல. ஒரு தந்தை கடிதம் எழுதல, அது அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், கண்டிப்பு இருக்கும், அரவணைப்பு. அதுபோல தான் இன்றைக்கும் கடவுளால் எழுதப்பட்ட அழகான விவிலியம் என்கின்ற அன்பு கடிதத்துக்குள்ளாக அன்பும், பாசம், இரக்கமும், மன்னிப்பும் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட உன்னதமான இந்த அன்பின் கடிதத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் படிக்க வேண்டும். நம்முடைய திரு அவையினுடைய பொக்கிஷம் என்ன? நம்முடைய திரு அவையினுடைய பொற்களஞ்சியம் என்ன? வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரெஷர் ஆஃப் த சர்ச், கேத்தலிக் சர்ச் என்றால் முதன்மையானது த சோலா ஸ்கிரிப்சர் என்று அழைக்கப்படக்கூடிய த பைபிள். மகாத்மா காந்தி ரொம்ப அழகாக சொல்வார், கிறிஸ்துவின் கையில் ஒரு வலிமையான வல்லமையான அணுகுண்டு உள்ளது. அந்த அணுகுண்டானது இந்த உலகத்தின் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க முடியும், உலகத்தை தலைக்கீழாக மாற்றி அமைக்க முடியும் சொல்லி மகாத்மா காந்தியடிகள். ஆகவே பல்வேறு இறைவாக்கினர் வழியாக, பல்வேறு முறைகளில், பல்வேறு வழிகளில், பல்வேறு கோணங்களில் பேசிய கடவுள் தான் வாழ்கின்ற இறுதி நாட்களில் தன் மகன் வழியாக பேசுகிறார் என்று எங்க எபிரேயர் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை. யார் அந்த மகன்? அந்த மகன் யார் என்பதை ரொம்ப அழகாக யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையிலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடும் இருந்தார், கடவுள் வார்த்தையாகவும் இருந்தார். அப்படி என்றால் the word is Jesus. நம்ம எப்படி தண்ணீரின் மீது தொடக்கத்தில் தூயாவிட அசைவாடி கொண்டு இருந்தார், படைப்பின் கடவுள் படைத்தார் என்றால் Jesus was present as a word. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். The word become flesh and dwelt among us. ஆகையால வார்த்தையாம் கடவுள் இயேசு நம்மிடையே. இந்த வார்த்தையை ரொம்ப அழகாக எபிரேயர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 12 இறைவார்த்தை உயிர் உள்ளது, இருபக்கம் வெட்டக்கூடிய கூர்மையான வாளை போன்றது, ஆற்றல் மிக்கது. The word of God, it has got its own power. எசேயா எழுதிய புத்தகம் 55ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 10-11 சொல்லப்படுகிறது, வானத்திலிருந்து பனியும் மழையும் விழுகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பு விளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுப்பது போல என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற வார்த்தையானது அது எதற்காக அனுப்புகிறனோ அதனுடைய பயனையும் பலனையும் கொடுக்காமல் திரும்பி வருவதில்லை என்கிறார். That is the power of the word of God. அதனால தான் ஆண்டவருடைய அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு பங்கிலே ஒரு குடும்பத்தை பார்க்க நேர்ந்தது. அந்த குடும்பத்தினுடைய தலைவர் நன்றாக கோவிலுக்கு செல்வார், பயபக்தியோடு இருப்பார், 3 பெண் பிள்ளைங்க, மனைவி என்று ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பம் சென்று கொண்டு இருந்த சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் கடன் தொல்லை. 3 பிள்ளைங்களை படிக்க வைப்பதற்காக கடன் வாங்குகிறார்கள், அதை அடைக்க முயற்சி எடுக்கிறார்கள், மீண்டுமாக கடன் வாங்குகிறார்கள். இப்படியே கடன் அதிகமாகி இந்த குடும்பத்தின் தலைவர் என்ன செய்கிறார் என்றால், முடியாமல் ஒரு தவறான முடிவுக்கு வருகிறார். சூசைட் பண்ணிக்கலாம், தற்கொலை செய்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர சாயங்காலம் பொழுதில் கடைக்கு சென்று ஒரு 5 பாக்கெட் பிரியாணி வாங்குகிறார். அந்த 5 பாக்கெட் பிரியாணியிலும் விஷத்தை கலந்து மனைவிக்கும் 3 பிள்ளைங்களுக்கும் தனக்கும் கொடுத்து செத்து போயிடலாம், கோழைத்தனம், சூசைட் பண்ணிக்கலாம், தற்கொலை பண்ணிக்கலான்னு அவர் அந்த சூழ்நிலையோட 5 பாக்கெட்டுக்குள்ளே பிரியாணியை வாங்கிட்டு வீட்டுக்கு வரார். அவருக்கு ஒரு பழக்கம், என்ன பழக்கம்னா, தினசரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து வாசிப்பார். சரி, நம்ம சாக போகிறோமே, இன்றைக்கி கடவுள் என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை வார்த்தை எடுத்து வாசிக்கிறார். வாசிக்கப்பட்ட அந்த நாள் அவருக்கு இந்த கடைசி நாள் என்று அவர் நினைத்து கொண்டு வாசித்த பகுதி தான் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 25. என்ன வார்த்தை தெரியுங்களா? எதை உண்பது, எதை உடுப்பது, எதை குடிப்பது என்று நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. வானத்து பறவைகளுக்கே உணவு கொடுக்கணும் போது உன்னை படைத்த நான் உணவு கொடுக்க மாட்டேனா? அந்த இறை வார்த்தை அவர் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றம். கடவுளுடைய வார்த்தை அவருக்கு மிகப்பெரிய சக்தியை மாறி நிச்சயமாக அந்த விஷ பிரியாணி பாக்கெட் தூக்கி எறிஞ்சு விட்டு கடைக்கு போயிட்டு ரொம்ப அழகான பிரியாணி பாக்கெட்டை சுவையாக வாங்கிட்டு வந்து மனைவி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து உழைக்கிறார். கடவுள் மேல் வைத்து நம்பிக்கையோடு இன்றைக்கு ரொம்ப சிறப்பான குடும்பமாக வாழ்கிறது.
The reason is that the power of the word of God. இறை வார்த்தையை கையில் எடுப்போம், வாசிப்போம், அதை பற்றி தெரிந்து கொள்வோம், தூயாவின் துணை கொண்டு வாசிக்க நாம் முயற்சி எடுப்போம். விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்று புனித சிரோமுடைய அழகான வார்த்தை. ஆகவே இப்படியாக இறை வார்த்தையில் உயிருள்ள மனிதர்களாக மக்களாக வாழும் கடவுள் இன்றைக்கும் நம்மோடு பேசி மகிழ்வோடு மனநிறைவோட நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய திருமண வாழ்வு எல்லாம் நகர்த்த ஆண்டவர் இயேசுவின் மேல் அடித்தளமிட்ட, குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு போல, இயேசுவின் வார்த்தை மேல் கட்டப்பட்ட வீடு போல நம்முடைய வாழ்வு அமையட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கடவுள் வார்த்தையான இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.